கடந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சென்னையும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களும் புயலாலும் அதனால் ஏற்பட்ட மழையினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. வரலாற்றில் இல்லாத அளவிற்கான மழையை தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் சந்தித்தன. அதை ஒட்டிய மாவட்டங்களிலும் சேதங்கள் ஏற்பட்டது. நிச்சயமாக ஒரு 40 பேர் வரை அதில் இறந்து போனாங்க. ஆயிரக்கணக்கான மாடுகள், ஆடுகள், கோழிகள் இவையெல்லாம் சாதாரண மக்களினுடைய வாழ்வாதாரமாக இருந்தவை அடித்து செல்லப்பட்டது. சில ஊர்கள் முற்றிலுமாக மூழ்கி போயிடுச்சு. பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இருந்த பயிர்கள் அப்படியே மொத்தமாக வெள்ளத்தில் கொண்டு போயிடுச்சு. இவ்வளவும் நடந்த பிறகு எத்தனை மாதம் ஆச்சு? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 5 மாதம் முடிந்த பிறகு ஒரு சொற்ப தொகையை வெறும் 275 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் அசஸ் பண்ணி இது ஒட்டுமொத்தமாக ஒரு 37,000 சொச்சம் கோடி தேவை இருக்கும் என்று சொன்னாங்க. மத்திய டீம் வந்தது, அமைச்சர் வந்தாங்க, 1க்கு 2 முறை மத்திய குழு வந்தது. அதுக்கு பின்னால் இன்னும் வரலையேன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க. அமித்ஷா அப்போது இருக்க 27ஆம் தேதி, ஜனவரி 27ஆம் தேதிக்கு பின்னால் ஒரு செகண்டு கூட தாமதம் இல்லாமல் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இது வரையிலும் வரல. ஒரு எவ்வளவு அக்கிரமம்! தேர்தல் வந்துருச்சுன்னா எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலமாக இருந்தால் அந்த மாநில மக்கள் செத்தா கூட தூக்குறதுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்களும் செத்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த செத்து போயிட்டாங்கன்னா அந்த அரசாங்கத்தினால முடியலை, நான் தான் பண்ணேன்னு சொல்கிற ஆட்கள் இவங்க. இது முதல் முறை இல்லை. இங்கே கேரளாவில் 2018ன்னு ஒரு படமே வந்திருக்கு. அவங்களுக்கு வெள்ளம் வந்தது. அப்போ வெள்ளம் வந்தபோது இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அரிசி கொடுத்தாங்க. பிறகு அந்த அரிசிக்கு காசை வாங்கிட்டாங்க. அரிசிக்கு காசை வாங்கினது மட்டும் இல்லாமல் அரிசியை கொண்டு வந்த விமானம், ஹெலிகாப்டர் இதுக்கெல்லாம் சேர்த்து காசு வாங்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடுலேயும் அதைத்தான் செய்ய போகிறாங்க. அவங்க நாங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பினோம், நாங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்கள, அதுக்கெல்லாம் வாடகை வாங்கிடுவாங்க. என்னென்னா ஒரு 37,800 கோடி என்று சொல்கிற போது அதில் நீங்கள் 1000 கோடினா 4ல் ஒரு பகுதி, 38,000 கோடினா எவ்வளவு? அது மிக மிக அற்ப தொகையை கொடுத்தேன் என்கிற பேருக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 2019 குஜராத்தில் வெள்ளம் வந்தபோது நரேந்திர மோடி வானத்தில் சுற்றி பார்த்துட்டு உடனடியாக 1000 கோடி கொடுத்தார். தமிழ்நாட்டு மக்கள் மிக பெரிய அளவுக்கு நம்ம வரி கொடுக்குறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை என்று வருகிற போது இதை பற்றி கவலைப்படாதவர்கள். ஒன்று பிஎம் கேர்ஸில் இருக்கிற ஃபண்டை அவங்க அந்த நேரத்தில் கொடுக்கல, இனிமேல் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. பெருமுதலாளிகள் வாங்கின கடனை 14,56,000 கோடி தள்ளுபடி செய்ய முடியுது. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் இது கடன் வாங்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், ஆனால் நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் என்னது? ஒரு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பார்த்து அவர்களை தீங்கு செய்வதன் மூலமாக ஏதோ இந்த மாநில அரசாங்கத்துக்கு ஏதாவது அவப்பெயர் வந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு உறுதியாக நின்று ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி இது எங்கள் காசு, இது யார் வீட்டு சொத்தும் கிடையாது, பாஜகவினுடைய சொத்தும் கிடையாதுன்னு சொல்லணும். இது அஃப்கோர்ஸ் ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே இந்த அரசாங்கம் இருக்க போகிறதில்ல. ஆனால் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்படி மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டால் மாநிலங்கள் வரிகொடாத இயக்கத்தை நடத்த வேண்டியது இருக்கும். பிரிட்டிஷ்காரனுக்கு ஏன் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வரிகொடா இயக்கம் வந்தது? அவன் வரியை வாங்கிக்கிட்டு அவன் நினச்சதை செலவழிச்சானே தவிர மக்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு வரல. எனவே இந்த நீங்கள் மோடி செய்வது இந்தியாவில் இருக்கக்கூடிய அது கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல். இந்தியா இருப்பதற்கான அடிப்படையில் ஒன்று கூட்டாட்சி தத்துவம். கூட்டாட்சி தத்துவத்தின் மீது கை வைப்பது இந்திய ஒற்றுமையின் மீது கை வைப்பது. எனவே தமிழ்நாட்டுக்கு 275 கோடிங்கிறது ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய பாவம். உண்மையிலே அவங்க நம்புறது மாதிரி கடவுள் இருந்தால் அந்த கடவுள் இவங்கள கேட்பார். ஆனால் அவங்களுக்கு தெரியும் கடவுள்லாம் நம்மளை ஒன்றும் கேட்க மாட்டார் அப்படின்னு.
ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் தான் கடவுள், மக்கள் கட்டாயம் கேட்கணும். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறவனுக்கு உதவிக்கரம் நீட்டாத ஒரு அரசாங்கத்தை கூட்டாட்சி தத்துவத்தின் ஒரு அங்கம் என்று எப்படி நாங்கள் அங்கீகரிக்க முடியும்? எனவே நீ வீட்டுக்கு போன்னு சொல்லணும். அது மட்டும்தான் இப்போ இருக்கிறதுல ஒரே வழி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.